கடைசி காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நம்ம வந்து காணப்படுவோம். ஆண்டவுடைய விருப்பம், ஆண்டவுடைய சித்தம் இந்த பூமியில் வந்து என்ன அப்படின்னா, எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா. எல்லாரும் தேவனை அறிகிற அறிவுக்குள்ளே கடந்து வரணும் அப்படிங்கிறது அவருடைய பிரதானமான ஒரு விருப்பமாக இருக்கிறது, பிரதானமான சித்தமாக இருக்கிறது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படி சொல்லி தான் நம்ம வந்து இந்த மெசேஜில் வந்து பார்க்க போகிறோம். சபைகள் வளரணும். அல்லேலூயா. ஸ்தோத்திர. சபைகள் வளரணும், ஆத்துமாக்கள் பெருகணும். ஒவ்வொரு சபையும் வந்து நிரம்பி வழியணும். ஃபஸ்ட் சர்வீஸ், செகண்ட் சர்வீஸ், தேர்ட் சர்வீஸ் அப்படி சொல்லி என்ன பண்ணணும், அப்படி ஆராதனைகளை வந்து நம்ம வந்து கூட்டி வைக்கணும். எல்லாரும் ஜனங்களாக வந்து ஆண்டவரை ஆராதிக்கணும். இந்த சபைக்குள்ளே வந்து தேவனுடைய சித்தம் என்ன, ஆண்டவர் இந்த நாட்களில் நம்மோடு கூட என்ன பேசுகிறார் அப்படிங்கிறது எல்லாத்தையும் அவங்க வந்து இந்த சபைக்கு உள்ளே வந்தால் தான் தெரியும். அல்லேலூயா. சோதர. வெளியில் இருந்து கொண்டு ஆண்டவர் என் கூட பேச மாட்டாரா, ஆண்டவருடைய சித்தம் என்ன அப்படி சொல்லி வெளியிலேருந்து நம்ம யோசிச்சுக்கிட்டு ஏதாச்சும் நம்முடைய சுயமாக நம்ம வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிறத விட சர்ச்சுக்குள்ளே வந்தால் ஆண்டவர் பேசுகிறத நிச்சயமாக கேட்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆரம்பத்திலேருந்து முடிவு வர ஆண்டவர் ஏதோ ஒரு பகுதியில் நிச்சயமாக என்ன பண்ணுவார், உங்களோடு கூட இடைப்படுவார், உங்களோடு கூட பேசுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சபை வளர்ச்சியை குறித்து தேவனுடைய திட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஆதியாகமம் 1வது அதிகாரம் மனுஷனை ஆண்டவர் வந்து படைத்த பொழுதே ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஆதியாகமம் 1:28 நீங்கள் வந்து பலுகி பெருகுங்க அப்படி சொல்கிறார். அல்லேலூயா. ஒரு பெருக்கம் உண்டாகணும். யூ ஷுட் இன்க்ரீஸ் இன் நம்பர்ஸ் அப்படி சொல்கிறார். நீங்கள் வந்து பலுகி பெருகணும் அப்படின்னு தான் சொல்கிறாரு. எல்லாம் வந்து ஒரு மனுஷனை வந்து படைச்சிட்டு நீங்கள் மட்டும் இருங்க அப்படி சொல்லலை, நீங்கள் பலுகி பெருகுங்க அப்படின்னு வந்து ஆண்டவர் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மத்தேயு 16:18 வந்து பார்த்தீங்கன்னா, என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை அப்படின்னு வந்து ஆண்டவர் சொல்கிறார். ஆதியாகமம் 1:28 ஆரம்பித்து மத்தேயு 16:18, அதுக்கப்புறம் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனங்கள். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள், சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். அல்லேலூயா. எல்லாரையும், யாரையும் விட்டு வைக்காதீங்க, எல்லா ஜாதிகளையும் என்ன பண்ணுங்கள், நீங்கள் சீஷராக்குங்க அப்படின்னு ஆண்டவர் அவருடைய விருப்பத்தை வந்து தெரிவித்திருக்கிறார். வேதாகமத்தில் ஆண்டவுடைய விருப்பம், ஆண்டவுடைய சித்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து அதை படிக்கிற மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். பலுகி பெருகணும், இன்க்ரீஸ் இன் நம்பர். நம்ம வந்து பலுகி பெருகணும், ஆண்டவருடைய சபை வளரணும், எல்லா ஜாதிகளும் ஆண்டவருக்கு சீஷர் ஆகணும். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவருடைய பிரதானமான விருப்பம் அப்படி சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். எல்லாரும் ஆண்டவரை வந்து அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நிறையா வசனங்கள் வந்து இருக்குது. லூக்கா 19:10 வந்து பார்த்திங்கன்னா, மனுஷகுமாரன் வந்து இழந்து போனதை ரட்சிக்கவும் மீட்கிறதுக்காக தான் மனுஷகுமாரன் இந்த பூமியில் வந்திருக்கிறார் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 3:16 எல்லாம் தெரிஞ்ச வசனங்கள் தான், அதனால் வாசிக்க வேண்டாம். 3:16 யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு வந்து கொடுத்தார். யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க யாரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தர்லி உளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படி சொல்லப்பட்டு. இப்போ யாரெல்லாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறாங்களோ எல்லாரும் ஆண்டவரை விசுவாசிக்கணும், யாரும் கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய விருப்பம். 2 பேதுரு 3:9 வந்து சொல்லப்பட்டிருக்கு, அவர் வந்து ஏன் தாமதிக்கிறார், அவருடைய வருகை ஏன் தாமதமாகுது அப்படின்னா, யாரும் கெட்டு போயிடக்கூடாது, எல்லாரும் மனம் திரும்ப வேணும் அப்படின்னு ஆண்டவர் நம்ம மேலே அந்த விருப்பம் சுத்தமுள்ளவராக இருக்கிறார் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. 1 தீமோத்தேயு 2:4 வந்து எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் தேவனை அறிகிற அறிவில் வரணும் அப்படி சொல்லி ஆண்டவர் விரும்புகிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ ஆபிரகாம் ஆண்டவர் வந்து அழைக்கும் பொழுது பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் அப்படி சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் வந்து நம்ம எல்லாருக்கும் தான் பொருந்தும். நம்ம வீட்டில் வந்து ஒரு ஆளை ஆண்டவர் வந்து ஃபஸ்ட்டு தெரிந்து கொள்கிறார். அப்போ அந்த ஆள் மூலமாக அந்த குடும்பத்தையே என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. சோதரர். ஒரு ஆளை தான் ஃபஸ்ட்டு ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறார், முன்குறித்து ஆண்டவர் வந்து தெரிந்து கொள்கிறார். அந்த ஆள் மூலமாக அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுவாங்க. கணவர் ரட்சிக்கப்பட்டால் மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக அப்படி ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க மனைவி பிள்ளைகள்லாம் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா அந்த குடும்பம் அவங்க சொந்தக்காரங்க எல்லாருக்காகவும் என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம அடைந்த இந்த சந்தோஷம், சமாதானம், இந்த ரட்சிப்பு எல்லாரும் வந்து பெற்றுக்கொள்ளணும், இந்த மீட்பை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும் அப்படி சொல்லி
உறவினர்கள் எல்லாருக்காகவும், அம்மா கூட பிறந்தவங்க, அப்பா கூட பிறந்தவங்க எல்லாருக்காகவும் என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால் உனக்குள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அந்த வாக்குத்தத்தம் நம்ம எல்லாருக்கும் வந்து பலிக்குது. ஹல்லேலூயா. ஸோ இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எல்லாருமே ஜெபம் பண்ணுறீங்க. அப்போ அதோட அர்த்தம் வந்து என்ன, உங்களுக்குள்ள அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ இதுதான் ஆண்டவருடைய சித்தமாக இருக்குது. ஆபிரகாமை முதல்ல ஆண்டவர் அழைக்கும் போது ஆபிரகாம் மூலமாக எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும், எல்லாரும் தேவனை அறிகிற அறிவுக்குள்ளே வரணும் அப்படி சொல்லி ஆண்டவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். இன்னும் தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் ஆண்டவர் வந்து சபை வந்து வளரணும், எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக வரணும் அப்படி சொல்லி தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் தம்முடைய திட்டத்தை ஆண்டவர் வந்து நிறைய இடங்களில் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதில் ஒரு சில காரியங்கள் ஏசாயா 11:9 பாருங்கள். ஏசாயா 11:9. ஆமாம், சமுத்திரம் எப்படி ஜலத்தினால தண்ணீர்னால் நிறைந்திருக்கிறதோ அதுபோல் பூமி எல்லாம் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. சோதர தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் வந்து இந்த சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். எல்லாரும் சமுத்திரம் வந்து அதில் தண்ணி இல்லாத இடம்னு சமுத்திரத்தில் எதுவும் இருக்கா? ஜலத்தினால ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுது, நிறைஞ்சிருக்கு. அதே மாதிரி தான் பூமி முழுவதும் தேவனை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கணும் அப்படி சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இதே காரியத்தை தான் ஆபகுக் 2:14 ஆபகுக் தீர்க்கதரிசி மூலம் இதே வசனம் தான் அங்கேயும் வந்து எடுத்து சொல்கிறார். ஆபகுக் 2:14. அப்புறம் தானியல்லையும் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. தானியல் 2:35 ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, ஒரு சிலையில் மோதின அந்த பெருங்கல் வந்து பெரிய பர்வதமாக மாறிச்சு. அந்த பெரிய பர்வதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது பெரிய பர்வதத்துக்கு நேராக எல்லாரும் ஓடி வரணும் அப்படி சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த போதும் அவர் வந்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நிறைய உவமைகளை சொல்கிறாரு. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த காரியங்களை தான் வந்து பேசுகிறாரு. ஆரம்பத்திலே வந்து மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது அப்படி சொல்லி தான் என்ன பண்ணுறாரு ஆரம்பிக்கிறாரு. எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வரணும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய விருப்பம். தேவனுடைய ராஜ்யத்தை வந்து புளித்த மாவுக்கு ஒப்பிடுகிறாரு, கடுகு விதைக்கு என்ன பண்ணுறாரு ஒப்பிடுகிறாரு. மத்தேயு 13 இதெல்லாம் நம்ம வந்து வாசிக்கிறோம். மத்தேயு 13:31-33 வசனங்களில் தேவனுடைய ராஜ்யம் புளித்த மாவு போல செயல்படும். அது வந்து கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்கிறது. கடுகு விதை ரொம்ப சின்னது தான், ஆனால் அது வளர்ந்து அது பெருசாகும்போது அதோட பறவைகள்லாம் அதோட கிளைகளில் வந்து என்ன பண்ணும், உட்காந்துருக்கும். அப்போ ஒரு சின்ன விதை தான். ஒரு குடும்பத்தில் ஒரு சின்ன ஆளை தான் கர்த்தர் வந்து என்ன பண்ணுறாரு தெரிந்து கொள்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். யாருமே தாவீதை வந்து என்ன பண்ணல, அவர் ஆளாவே மதிக்கலை. நீ ஆடு மேய்க்கப்படா அப்படி சொல்லி அனுப்பிவிட்டாரு. மற்றவங்களாம் நல்ல பொசிஷனில் இருக்கிறாங்க, நல்ல மிலிட்ரி மேனாக இருக்காங்க, நல்ல ப்ரொஃபஷனில் இருக்கிறாங்க. ஆனால் தாவீதை யாருமே கண்டுகள். ஆனால் தாவீதை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து யார் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாங்க, யார் ஒதுக்கப்பட்டிருக்கிறாங்க, யார் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்காங்க, இவங்களும் ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்கள தெரிந்து கொண்டு அவங்க மூலமாக அந்த குடும்பத்தையே ஆசீர்வதிக்கிறார், அந்த குடும்பத்தையே மேன்மைப்படுத்துகிறார், உயர்த்துகிறார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால தான் ஒரு கடுகு விதைக்கு தேவனுடைய ராஜ்யத்தை ஒப்பனையாக வந்து ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்புறம் இன்னும் எல்லாரும் என்கிட்ட வரணும், நான் யாரையும் புறம்பே தள்ளுகிறதுக்கு இல்லை அப்படி சொல்லி சீசர்களுக்கு ஆண்டவர் வந்து கட்டளை கொடுத்து நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்க அப்படிங்கிறது மத்தேயு 28:19, மார்க் 16:15, லூக்கா 24:47 இந்த 3 காஸ்பல்லையும் நம்ம வந்து பார்க்கலாம். கடைசியாக ஆண்டவர் சொன்ன வார்த்தை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பரத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் வருவார், அவர் உங்களை பலப்படுத்துவார், நீங்கள் தைரியம் அடைவீங்க, நீங்கள் பலம் அடைவீங்க, அதுக்கப்புறம் உற்சாகமாக என்ன பண்ணுங்கள், சுவிசேஷத்தை அறிவிங்க அப்படி சொல்லி ஆண்டவர் அவங்களுக்கு கட்டளை கொடுக்கறத நம்ம வந்து பார்க்குறோம். அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்குது. அப்போஸ்தலர் 1:8 ஆண்டவர் வந்து ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. பரத்திலிருந்து உங்களுக்கு ஆவியானவர் வந்து இறங்கி வரும்போது அந்த வல்லமை வந்து என்ன பண்ணும், உங்களை வந்து எல்லா ஊர்களிலையும் சாட்சியாக நிறுத்தும். எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் உலகம் எங்கிலும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எருசலேம் அப்படின்னா நம்ம இருக்கிற ஏரியா, யூதேயானா நமக்கு அடுத்த ஏரியா, அதுக்கப்புறம் சமாரியானா அதுக்கு அடுத்த ஏரியா, அப்புறம் உலகம் எங்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ எருசலேம் எங்கே இருக்குது? யூதேயாவில் இருக்குது. யூதேயா சமாரியா அப்படிங்கிறதெல்லாம்
அது பெரிய ஃபுல்லாக அந்த இஸ்ரேல் கோத்திரம் முழுவதையும் வந்து சொல்லலாம். யூதேயா, சமாரியா வந்து வடக்கு ராஜ்யத்துக்கு தலைநகரமாக இருக்குது. ஸோ வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம் எல்லாத்துக்கும் நீங்கள் சாட்சிகளாக இருப்பீங்க. வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம் மாத்திரம் இல்லை, உலகம் எங்கும் நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி என்ன, உலகத்துக்கே நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். எப்போ அப்படின்னா தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளும்போது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்போது எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். உங்களுடைய சாட்சியை பார்த்து அநேகர் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கடந்து வருவாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர. கர்த்தர் நல்லவர். அப்போ ஆதி திருச்சபைகளில் நம்ம வந்து பார்க்கும்போது, ஆதி திருச்சபையில் தேவனுடைய தேவன் வந்து காண்பிக்கிற சபையோட வளர்ச்சியை நம்ம வந்து பார்த்தோன்னா, அந்த ஆதி திருச்சபைகளில் இருந்த அப்போஸ்தலர்கள் வந்து பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் பெற்றிருந்தாங்க. எல்லாரும் அல்லேலூயா, எல்லாரும் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றிருந்தாங்க. அந்த அபிஷேகத்தினால தைரியம் கொண்டு தேவனுடைய வார்த்தையை தைரியமாக வந்து என்ன பண்ணாங்க, பிரசங்கித்தாங்க. அதனால் சபை வளர்ந்தது. அப்புறம் ஆதி திருச்சபையில் வந்து உண்மையான ஐக்கியம் இருந்துச்சு. எல்லாம் ஒரு உண்மையான ஐக்கியம் இருந்துச்சு. சபைக்குள்ளே வந்தால் அந்த ஃபெல்லோஷிப் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். புதுசாக ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா, இது எவ்வளோ அன்பு நிறைந்த ஒரு கூட்டமாக இருக்குது, நல்ல ஒரு ஃபெல்லோஷிப் இருக்குது, நல்ல ஒரு ஐக்கியம் இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, தொடர்ந்து வருவாங்க. ஸோ அது மாதிரி ஆதி திருச்சபையில் இருந்த குவாலிட்டிஸ் வந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், வேத வசனம் பிரசங்கிக்கப்படுது, உண்மையான ஐக்கியம் இருக்குது, அப்புறம் நிலையான விசுவாசம் இருக்கிறத வந்து ஜனங்கள் பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்த்து சபை வந்து என்ன பண்ணுது, வளர ஆரம்பிக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸோ சபை வந்து பார்த்திங்கன்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களில் பயந்து போய் இருந்த சீஷர்களை ஆண்டவர் வந்து பலப்படுத்தி சாட்சிகளாக என்ன பண்ணுறாரு, அனுப்புகிறத நம்ம வந்து பார்க்குறோம். எல்லாரும் ரட்சிக்கப்படுகிறவர்களை அப்போஸ்தலர் 2:41 ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் ஆண்டவர் சபையில் கொண்டு வந்து சேர்க்கிறவராக இருக்கிறார். அப்புறம் அதே 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் ஆதி திருச்சபை உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜெபம் பண்ணுவதிலும் என்ன பண்ணுறாங்க, உறுதியாக தரித்திருக்கிறாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ சபை வளருவதற்கு என்ன காரணம், ஆதி திருச்சபை வளருவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது அங்கே நம்ம வந்து பார்க்குறோம். உபதேசம். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சத்தியமாக பிரசங்கிக்கப்படுகிறது. அந்யோன்யம், நல்ல ஒரு ஃபெலோஷிப் அங்கே கிடைக்கிது. அப்புறம் வந்து அப்பம் பிற்குதல், நல்ல ஒரு லஞ்சு, நல்ல ஒரு டின்னர், எப்போ வந்து கூடினாலும் ஒரு மீல் அங்கே வந்து இருக்குது, சாப்பாடு அங்கே இருக்குது. அப்பம் பிற்குதலில் தரித்திருக்காங்க. ஜெபம் பண்ணுகிறதுலையும் உறுதியாக என்ன பண்ணுறாங்க, தரித்திருக்கிறாங்க. இதுதான் வந்து சபை வளர்வதற்கு காரணமாக இருக்குது. நம்ம வந்து ஆரம்ப திருச்சபையாக இருக்கிறோம். நிறைய திருச்சபைகள், கொஞ்சம் வளர்ந்த திருச்சபைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் எல்லாமே கரெக்டாக இருப்பாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ நம்ம வசனம் நம்மளுக்கு இருக்குது, ஒரு சின்ன ஒரு ஃபெல்லோஷிப் இருக்குது. நம்ம வந்து கூடுறப்போ அப்பப்போ சாப்பாடு வந்து என்ன பண்ணுறோம், நம்ம முடிந்த அளவுக்கு நம்ம வந்து போடுறோம். அப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுறோம், நம்ம ஜெபம் பண்ணுகிறோம். அவ்வளோதான் நம்மளால் இப்போதைக்கு செய்ய முடியுது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னும் நம்ம நிறையா சுவிசேஷங்களை வந்து சுற்றிலும் அறிவிச்சிருக்கிறோம். அறிவிக்காத இடமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். எல்லா இடத்துலையும் போய் என்ன பண்ணுறோம், நம்ம சுவிசேஷம் அறிவிச்சிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் தான் ஜனங்களை கொண்டு வரணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம போய் அறிவிக்கிறோம், போய் விபிஎஸ் நடத்துகிறோம், ப்ரேயர் வாக் போகிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ண முடியும், ஜனங்களை ஃபோர்ஸ் பண்ணி இழுத்துக்கிட்டா கொண்டு வர முடியும்? அப்படி கொண்டு வர முடியாது. ஆண்டவர் தான் என்ன பண்ணணும், அதை ஜனங்களை கொண்டு வரணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம செய்ய வேண்டிய கடமையை நம்ம வந்து செய்கிறோம். ஆண்டவர் நிச்சயமாக ஒரு அறுவடையை இந்த சபைக்கு கொடுப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு நம்ம வந்து காத்திருக்கிறோம். அதுக்கப்புறம் ஆதி திருச்சபை வந்து நிறையா அங்கே அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் நடந்துச்சு. அதனால் சபை வளர்ந்துச்சு. யாரெல்லாம் சபைக்குள்ளே ஒரு தேவையோட இந்த அற்புதம் எனக்கு நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லி ஒரு அற்புதம், ஒரு தேவை, இதெல்லாம் ஒரு நோக்கத்தோடு உள்ளே வருவாங்க. அதெல்லாம் அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணுது, எல்லாம் நடந்துச்சு. ஒரு அற்புதம் தேவைன்னு வந்தாங்கன்னா அந்த அற்புதம் நடக்கும். ஒரு தேவைன்னு வந்தாங்கன்னா அந்த தேவை ஆண்டவர் வந்து நிறைவேற்றி அனுப்புவார். ஸோ இதெல்லாம் வந்து சபை வளருவதற்கு ரொம்ப காரணமாக இருந்துச்சு. நிறையா க்ரோத் ரிப்போர்ட்ஸை வந்து பார்க்குறோம். ஆதி திருச்சபை வளர்ச்சியோட அறிக்கைகளை நம்ம நிறையா வந்து என்ன பண்ணுறோம், அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நம்ம வந்து வாசிக்கிறோம். பெந்தைக்கோஸ்தே நாள் அன்னைக்கே வந்து அப்போஸ்தலனாகிய பேதுரு வந்து என்ன பண்ணுறாரு, பிரசங்கம் பண்ணுறாரு. அப்படி அவர் பிரசங்கம் பண்ணுறப்போ
ஃபஸ்ட்டு நாளே 3000 பேர் என்ன பண்ணுறாங்க, ரட்சிக்கப்படுகிறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்போஸ்தலர் 2:41 அதை வந்து வாசிக்கிறோம். 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் தினந்தோறும் சபையில் வந்து என்ன பண்ணுறாங்க, சேர்த்துக்கொள்ளப்பட்டுக்கிட்டே வர்றாங்க. 2:47 3000 பேர் ரட்சிக்கப்பட்டதோட சபை அப்படி அந்த வளர்ச்சி நிற்கலை. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, தொடர்ந்து தினந்தோறும் ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ சபையில் வந்து சேர்த்து கொண்டு வருகிறார். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு பிரசங்கம் பண்ணுறப்போ 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வந்து பார்த்திங்கன்னா, திரும்ப சபையில் 5000 பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரென்த் 5000 இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள் எல்லாரும் வந்து சேர்த்து கொள்ளப்படுகிறத பார்க்குறோம். அப்போஸ்தலர் 5ஆவது அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஆண்கள், பெண்கள் எல்லாரும் திருச்சபைக்குள்ளே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் அப்படின்னு. அப்புறம் சீஷர்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து வளர்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்போஸ்தலர் 6:1, 7, 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில், 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சீஷர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திர. சபை எப்படி இவ்வளோ வேகமாக வந்து வளர்கிறது. பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அநேக ஜனங்கள், பல ஜனங்கள் அப்படின்னு சொல்லி, திரளான ஜனங்கள் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நிறைய இடத்துல நம்ம வந்து வாசிக்கிறோம். ஒரு சில இடங்களில் வந்து சொல்கிற, பல இடங்களில் அநேகர்னு இருக்குது, அநேக ஜனங்கள்னு இருக்குது, அதுக்கப்புறம் திரளான ஜனங்கள் அப்படின்னு இருக்குது, அநேகம் பேர் அப்படின்னு. எல்லாம் கிறிஸ்தவங்களானாங்க, எல்லாரும் சீஷர்களானாங்க. எவ்வளோ பெரிய வளர்ச்சி அப்போஸ்தலர் நடவடிக்கையில். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 9ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் அநேகர் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. 14ஆவது அதிகாரம் 21ஆம் வசனத்தில் அநேகர் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. 18:8 அப்புறம் அநேக ஜனங்கள்னு 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 24ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. திரளான ஜனங்கள் அப்படின்னு 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், 17:4 அநேகம் பேர் அப்படின்னு 17:12 சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஸோ திரளான ஜனங்கள், அநேக ஜனங்கள், அநேகம் பேர், அநேகர் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவர்கள் ஆனார்கள் அப்படி சொல்லி பார்க்குறோம். வேத வசனம் வளர்ந்து பெருகிற்று அப்படி சொல்லி அப்போஸ்தலர் 12:24 வந்து சொல்லப்பட்டிருக்கு. வேத வசனம் வளர்ந்து பெருகிற்று, பரவுது, பெருகுது. எவ்வளோ தூரம் விருத்தி அடைந்ததுன்னு 6ஆவது அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. ஆண்டோடைய வார்த்தை வளர்ந்து பெருகி விருத்தி அடைந்து மேற்கொண்டது. எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற அளவுக்கு தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை எல்லாரையும் ஆளுகை செய்கிற அளவுக்கு வந்ததை நம்ம வந்து பார்க்குறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எவ்வளோ அழகாக ஆண்டவர் வந்து அந்த சபைகளை வளர்த்து கொண்டு வருகிறார். இப்போவும் பல சபைகள் வளர்ந்து கொண்டே இருக்குது. புதுசாக சபைகள் ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பிட்ட காலத்தில் ஆண்டவர் வந்து அந்த சபைகளுக்கு ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வர்றார். அந்த சபையை, எல்லா சபைகளையும் ஆண்டவர் வளர செய்து கொண்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சபை வந்து ஆவிக்குரிய தரத்திலும் வளர்ச்சி அடையணும், அது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ குவாலிட்டி இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். குவாலிட்டி இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய தரத்தில் வளர்கிறது தான் நிலையான நிரந்தரமான வளர்ச்சி. சும்மா வந்து ஸ்ட்ரென்த்துக்காக எல்லாத்தையும் நம்ம வந்து கூட்டி வச்சு அது வந்து வேஸ்ட்டு. அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அது எவ்வளோ தூரம், எவ்வளோ தரமாக இருக்குது, அது எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது, அது ரொம்ப முக்கியம். ஸோ சத்தியத்தை சத்தியமாக வந்து போதிக்கிறதுல தான் அந்த ஆவிக்குரிய தரம் இருக்குது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ அந்த ஆவிக்குரிய தரத்துலையும் நம்ம எல்லாரும் வளரணும் அப்படி சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஸோ ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ ஆண்டவர் வந்து என்ன அவருடைய சித்தம், என்ன அவருடைய விருப்பம் அப்படி சொல்லி பார்த்தோம். எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் தேவனை அறிகிற அறிவில் கடந்து வரணும். அதுக்கு ஆண்டவர் ஆதி சபையை ஆண்டவர் வந்து பெரிய ஒரு நல்ல ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்தினார். சீஷர்களை நல்ல ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்தினார். அவங்க ஜெபம் பண்ணாங்க, அவங்க வந்து ஜெபத்தில் தரித்திருந்தாங்க, தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க, வல்லமையை பெற்றுக்கொண்டாங்க, அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது, அவங்க பிரசங்கம் பண்ணாங்க. சபை வந்து விருத்தி அடைந்தது, வளர்ந்தது, பெருகினது, எல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போது விசுவாசிகளோட பங்கு. ஒவ்வொரு சபையும் வந்து வளரணும் அப்படின்னா விசுவாசிகள் என்ன செய்யணும்? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு 7 காரியம் இருக்கிறது. அதில் ஒரு 3 காரியத்தை இன்றைக்கி நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் அடுத்த காரியங்களை மற்ற நாட்களை வந்து பார்க்கலாம். சபை வளர்ச்சியில் விசுவாசிகளோட
பங்கு அப்படின்னா பிலீவர்ஸ் கான்ட்ரிபியூஷன் இன் சர்ச் growth. அது வந்து முதல் காரியம் வந்து என்ன அப்படின்னா ஜெபத்தில் உறுதியாக இருக்கணும். அல்லேலூயா. ஜெபத்தில் தரித்திருக்கணும். விசுவாசிகள் எல்லாரும் ஒரு சபைக்கு நீங்கள் வந்து போகிறீங்க, இந்த சபைக்கு நீங்கள் வர்றீங்க அப்படின்னா இந்த சபைக்காக அனுதினமும் ஜெபிக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த சபை எப்படியாவது வளரணும் ஆண்டவரே. நம்ம வெளியில் போய் சுவிசேஷம் அறிவிக்க முடியலனாலும் பரவாயில்ல, ஆனால் ஜெபத்தை மட்டும் விட்டுறக்கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஜெபத்தில் வந்து என்ன பண்ணணும், இந்த சபையை வந்து தாங்கணும். எப்படியாவது ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆத்துமாக்களை இந்த சபைக்கு அனுப்புங்க. இந்த சபை வந்து ஆத்துமாக்கள் இந்த சபையில் பெருகட்டும் ஆண்டவரே அப்படி சொல்லி என்ன பண்ணணும், நம்ம எல்லாரும் வந்து ஜெபம் பண்ணணும். ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் எல்லா இடங்களிலும் கட்டப்படணும். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் விரிவடையணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய விருப்பம். அதனால தான் ஆண்டவர் வந்து அங்கங்கே சபைகளை ஸ்தாபித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு இது இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்கு வந்து பாருங்கள் அங்கங்கே வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து எவ்வளோ பெட்ரோல் பங்கு பார்க்குறாங்க வந்து இங்கே கீரனூர் போகிறதுக்குள்ளே ஒரு 4-5 ஒரு 10 கிட்ட வந்து என்ன பண்ணால் பெட்ரோல் பங்கு இருக்கும். திருச்சியிலேருந்து புதுக்கோட்டையை வந்து எடுத்துக்கோங்க, எவ்வளோ பெட்ரோல் பங்கு இருக்கும். அப்போ பெட்ரோல் பங்கு அங்கங்கே வந்து வச்சுருக்கிறோம். அப்படிங்கிறப்போ சபை அதை விட அதிகமாக இருக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஊருக்கும் கண்டிப்பாக ஒரு சர்ச்சு இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த ஊர் மக்கள் அந்த சர்ச்சில் வந்து ஆராதிக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவங்க வந்து பைக் எடுத்துகிட்டு இல்லை பஸ்ஸு பிடிச்சி இங்கேருந்து அங்கே போய் சில பேர் 2 பஸ்ஸு 3 பஸ்ஸுலாம் அந்த காலத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க. ஏன்னா அங்கே எங்கேயோ ஒரு சபை எங்கேயோ ஒரு சபை அப்படின்ட்டு வந்து என்ன பண்ணுவோம். நார்த் இந்தியாவில் இப்போ அப்படி தான் இருக்குது. நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் கணக்கணும். ஒரு சர்ச்சுக்கு வந்து போனால் 100 கிலோமீட்டரு ட்ராவல் பண்ணணும். அந்த அளவுக்குலாம் வந்து இருக்குது. ஒரு சில ஸ்டேட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சர்ச்சு 2 சர்ச்சு தான். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு சர்ச்சு 2 சர்ச்சு இருந்தால் நான் யோசிச்சு பாருங்களேன். சென்னையில் ஒன்று இருக்குது, மதுரையில் ஒன்று இருக்குது அப்படின்னா மற்றவங்களாம் என்ன பண்ணணும், எல்லாரும் நைட்டே கிளம்ப வேண்டியது தான். அங்கே திருச்சியில் இருக்கவங்களாம் இங்கே மதுரைக்கு வரணும், திருநெல்வேலியில் இருக்கவங்க மதுரைக்கு வரணும், அப்புறம் அங்கே விழுப்புரம் அந்த சைடு திண்டிவனம் அந்த சைடில் இருக்கவங்க எல்லாம் சென்னைக்கு போகணும். எல்லாம் நைட்டே ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி தான் இப்போ நார்த் இந்தியாவில் பல ஊர்களில் வந்து அப்படி தான் வந்து இருக்குது. சபை ரொம்ப குறைவாக இருக்குது. எல்லா சபைகள் நிறைய கட்டப்படணும். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் விரிவடையணும் அப்படி சொல்லி என்ன பண்ண ஒவ்வொரு சபையை வளர்ச்சிக்காக ஆசீர்வாதத்திற்காக விசுவாசிகள் எல்லாரும் என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். இதுதான் மிகப்பெரிய ஒரு காரியம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடிப்படையான ஒரு காரியம் வந்து ஜெபம். ஒரு சபை வளரணும் அப்படின்னா கண்டிப்பாக ஜெபம் பண்ணணும். அப்போஸ்தலர் 2:41 அதை நம்ம வந்து பார்க்குறோம். ஜெபம் பண்ணுகிறதுல உறுதியாக தரித்திருந்தாங்க. அப்போஸ்தலர் 2:41 ஜெபம் பண்ணுகிறதுல வாசிக்கலாம். ஜெபம் பண்ணுகிறதுல உறுதியாக தரித்திருந்தாங்க. 4வது அதிகாரம் 24 - 31 முடிய உள்ள வசனங்களில் பார்த்தீங்கன்னா ஜெபம், அங்கேயும் ஜெபம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 4:24 - 31. 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலையும் ஜெபம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஜெபத்தினால இந்த சபைகள்லாம் வந்து என்ன பண்ணுது, வளருது. அப்போ இந்த சபைக்காக என்ன பண்ணுங்க, டெய்லி ஜெபம் பண்ணுங்க. அனுதினமும் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தில் எப்படியாவது ஒரு 50 ஆத்துமாக்கள், ஒரு 20 ஃபேமிலி இந்த சர்ச்சுக்குள்ளே கடந்து வரட்டும் ஆண்டவரே அப்படி சொல்லி என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. திரும்ப உங்களுக்கு நான் அந்த லக்குகள், நம்ம சபையுடைய லக்குகள்லாம் வந்து அனுப்பி வைக்கிறேன். 50 ஆத்துமாக்கள் வந்து வேணும். 50 ஆத்துமாக்கள் அப்படின்னா இந்த குழந்தைகள் இதெல்லாம் வந்து தவிர்த்து ஞானஸ்நானம் பெறுகிற ஸ்டேஜில் இருக்கிறவங்க ஒரு 50 பேர் வரணும். அல்லேலூயா, சோதரம். அதில் ஒரு 20 ஃபேமிலி வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். 20 ஃபேமிலி வந்து நிலைநாட்டப்பட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வருஷத்துக்குடைய லெக்கு அப்படி தான் வச்சுருக்கிறோம். ஒரு 20 பேர் ஞானஸ்நானம் எடுக்கணும். அல்லேலூயா. ஒரு 20 பேர் ஞானஸ்நானம் எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். 25 பேர் ஞானஸ்நானம் எடுத்தால் அந்த சர்ச் ரெக்கக்னைஸ்டு சர்ச் அப்படி சொல்லுவாங்க. ஏஜி ஸ்தாபனத்தில் ஒரு சர்ச் வந்து அங்கீகரிக்கப்பட்ட சபையா அப்படின்னு சொல்கிறதுக்கு அங்கே வந்து 25 பேர் வந்து ஞானஸ்நானம் பெற்றவங்க இருக்கணும். 25 பேர் கம்யூனியன் எடுக்கிறவங்களா இருந்தால் அந்த சர்ச் வந்து ரெக்கக்னைஸ்டு சர்ச் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட்லாம் கொடுப்பாங்க. ஸோ ஏஜி ஸ்தாபனத்தில் இதெல்லாம் வந்து செய்வாங்க. அது எல்லாம் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே. ஸோ அந்த இதெல்லாம் கொடுத்து என்ன பண்ணுவாங்க, நம்மளை வந்து உற்சாகப்படுத்துவாங்க. ஸோ அந்த நிலைமைக்கு சீக்கிரம் நம்ம வரணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 25 பேர் ஞானஸ்நானம் எடுத்து 25 பேர் கம்யூனியன் எடுத்தாங்க அப்படின்னா அது ரெக்கக்னைஸ்டு, நம்ம சர்ச் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சபையாக ஏஜி ஸ்தாபனத்தினால
கவர்மெண்ட்னால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சபையாக வந்து மாறிடும். ஹல்லேலூயா. அதுக்காக நம்ம ஜெபத்தில் உறுதியாக தரித்திருப்போம். ரோமர் 12:12 நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நம்பிக்கையில் சோர்ந்து போகாதிருங்க, அப்புறம் கடைசியில் ஜெபத்தில் உறுதியாக தரித்திருங்க அப்படின்னு வந்து என்ன பண்ணப்பட்டிருக்காங்க, சொல்லப்பட்டிருக்கு. ஜெபத்தில் உறுதியாக தரித்திருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜெபத்தின் விளைவாகத்தான் சபை வந்து என்ன பண்ணுது, வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு திருச்சபையோட வளர்ச்சிக்கும் பின்னால் நிறைய பேரோட ஜெபம் இருக்குது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நிறைய குறிப்பாக பெண்களுடைய ஜெபம் நல்ல பயங்கரமாக வந்து என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. ஸோ பெரிய வளர்ந்த சர்ச்சிலையும் பாருங்களேன், பெண்கள் ஐக்கியம்னு ஒன்று இருக்கும். ஹல்லேலூயா. விமன்ஸ் ஃபெல்லோஷிப்னு ஒன்று இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விமன் வந்து எல்லோரும் வந்து பெண்கள் வந்து ஜெபிக்கிறத வந்து பார்க்கலாம். அந்த திருவெரும்பூர் சர்ச்சில் வந்து அங்கே எஸ்எஃப்சிக்காக என்ன பண்ணால், திருவெரும்பூர் சர்ச்சில் ஒரு நாள் தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சுல. ஒரு நாள் நைட் அங்கே வந்து தங்கியிருந்தோம். அடுத்த நாள் காலையில் அதிகாலை ஜெபம் நடத்துகிறாங்க. அது பார்த்தீங்கன்னா எல்லாம் ஈக்குவலாக இருக்காங்க. பெண்கள் ஆண்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, ஈக்குவலாக ஒரு 20-30 பேர் வந்து வர்றாங்க. வந்துட்டு நல்ல ஜெபம் பண்ணுறாங்க. அதை நான் வந்து பார்த்தேன். அப்படி ஜெபம் பண்ணுற ஆட்கள் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ இங்கே வந்து தான் ஜெபம் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் வீட்டில் இந்த சர்ச்சுக்காக என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல திறப்பின் வாசல்லேருந்து ஜெபம் பண்ணுங்க. அது கண்டிப்பாக இந்த சபையோட வெற்றிக்கு, இதோட பெருக்கத்துக்கு வழி வகுக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சபை விசுவாசிகளின் ஜெபத்தில் தான் சபையோட வளர்ச்சியே இருக்குது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ அப்போ விசுவாசிகளுடைய முதன்மையான பங்கு சபை வளர்ச்சிக்கு அப்படின்னு பார்த்தா ஜெபம் தான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த வளர்ச்சிக்காக ஜெபம் பண்ணும்போது நடத்துகிற போதகருக்காகவும் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்காகவும் என்னுடைய குடும்பத்துக்காகவும் டெய்லி வந்து ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா சபை வளரும்போது அந்த சபையை வந்து நடத்துவதற்கு தேவையான அறிவு வேணும், தேவையான ஞானம் வேணும், நல்ல ஆரோக்கியம், நல்ல சுகம், பலன் எல்லாமே வந்து பாஸ்டருக்கு வேணும். எல்லாம் ஒரு ஆரோக்கியமாக இருந்தால் தான், ஆரோக்கிய சேவியர் ஆரோக்கியமாக இருந்தால் தான் சபை வந்து நல்லா வந்து என்ன பண்ண முடியும், வழி நடத்த முடியும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ ஆரோக்கிய சேவையரோட ஆரோக்கியத்துக்காக என்ன பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஸோ பிள்ளைகளை குறித்த நல்ல சந்தோஷம், சமாதானம் அதெல்லாம் வந்து பாஸ்டர் கேள்விப்பட்ட நல்ல பிள்ளைகள்லாம் நல்லா சத்தியத்தில் வளர்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க, சமாதானம், இந்த மாதிரி நல்ல செய்திகளை வந்து கேள்விப்படும்போது இன்னும் நல்லா பாஸ்டர் வந்து உற்சாகம் அடைவார், இன்னும் நல்லா வந்து போதிப்பார், நல்லா இன்னும் ஜெபம் பண்ணுவார். இன்னும் சபை வளர்வதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் பாஸ்டர் வந்து செய்வதற்கு அதெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ சபை வளர்ச்சிக்காக ஜெபம் பண்ணுவோம். கண்டிப்பாக பாஸ்டருக்காகவும் என்ன பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்க. நல்லா ஆண்டவர் வந்து கிருபை வரங்களெல்லாம் கொடுக்கணும். யாருக்காக பாஸ்டர் ஜெபம் பண்ணுறாங்களோ, யார் மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு விடுதலை கிடைக்கணும், அவங்க அற்புத சுகம் பெறணும். எதுக்காக அவங்க ஜெபம் பண்ண சொல்கிறாங்களோ அந்த காரியங்கள்லாம் வாய்க்கணும். எங்கள் பாஸ்டர் ஜெபம் பண்ணும்போது இதெல்லாம் வந்து நடக்கணும் ஆண்டவரே அப்படின்னு வந்து அதுக்காகவும் என்ன பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சபை மூப்பர்கள், வாலிபர்கள் எல்லாத்துக்காகவும் என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம சபையில் மூப்பர் ஸ்தானத்தில் நம்ம அங்கிள் இருக்கிறாங்க, சுந்தர அங்கிள் இருக்கிறாங்க. அவங்களுக்காக என்ன பண்ணணும், நல்லா ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்புறம் ஞானஸ்நானம் எடுத்தவங்க நம்ம சர்ச்சில் இருந்துன்னு பார்த்தா நம்ம ஜாஸ்மின் சிஸ்டர் இருக்காங்க, சாரா ஈடன் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவும் என்ன பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்புறம் சபைக்கு வருகிற எல்லா குடும்பங்களுக்கும் நம்ம ஜேம்ஸ் சார் குடும்பம் அவங்க வர்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ புதுசாக சித்த மருத்துவமனையில் ஒர்க் பண்ணுற ஒரு ஃபேமிலி, அருண் பெர்னாட் ஷா அப்படின்னு சொல்லி ஒரு பிரதர், அவங்களும் ஒரு வாரம் 2 வாரம் அவங்க வந்தாங்க. குட் ஃப்ரைடேக்கெலாம் வந்தாங்க ஃபேமிலியாக. ஸோ அவங்களுக்காகவும் அப்படி ஜெபத்தில் வந்து அவங்களையும் என்ன பண்ணணும், தாங்க வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சபை விசுவாசிகள் சபை வளர்ச்சிக்காக மாத்திரமல்ல, போதகருக்காக ஜெபம் பண்ணணும், மூப்பர்களுக்காக, அப்புறம் விசுவாசிகள் எல்லாருக்காக, வாலிபர்களுக்காக, குழந்தைகளுக்காக, எல்லாருக்காகவும் சபை அப்படின்னு எடுத்துட்டா எல்லாருக்காகவும் வந்து என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணிடணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ ஜெபம் பண்ணுற என்னத்தை சொல்லி ஜெபம் பண்ணுறது, 1 மணி நேரம் ஜெபம் பண்ண சொல்கிறாங்க, என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒன்று எடுத்தால் அது தொடர்ந்து அடுத்து அதுக்கு ரிலேட்டடாக என்னென்ன வருதோ எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணால் டைமு அழகாக போயிடும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு சபை அப்படின்னு எடுத்துட்டா சபை வளர்ச்சி, நல்ல வசனம் பிரசங்கிப்படும், அப்படி இப்படின்னு நல்ல ஆத்தும ஆதாயம், நல்ல சுவிசேஷம் பிரசங்கிப்படும் எல்லாம் அப்படி. அப்புறம் பாஸ்டர் ஃபேமிலி, அப்புறம் விசுவாசிகளோட ஃபேமிலி, அப்படி குழந்தைகளுக்காக, வாலிபர்களுக்காக, அங்கே உள்ள பெண்களுக்காக, ஆண்களுக்காக எல்லாம் அப்படி ஜெபம் பண்ணும்போது அதுவே 10 நிமிஷம் 15 நிமிஷம் எடுத்துக்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி வந்து என்ன பண்ணுங்க,
நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா சகோதரர். இதுதான் அடிப்படை. சபை வளரணும், நீங்களே வளரணும். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வளரணும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படனாலும் அடிப்படையான ஒரு காரியம் ஜெபம் தான். ஹல்லேலூயா சகோதரன். அந்த ஜெபத்தை விட்டு விடாது இருப்போம், இடைவிடாமல் நம்ம ஜெபம் பண்ணுவோம் சகோதரம். எல்லா சபையோட எழுப்புதலுக்காக, வளர்ச்சிக்காக தினமும் ஜெபம் பண்ணுறோம். 1 தீமோத்தேயு 2:1 அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மளுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. 1 தீமோத்தேயு 2:1 பாருங்கள். பிரதானமாய் சொல்லுகிற எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். அல்லேலூயா. எல்லா மனுஷருக்காகவும் எபேசியர் 6:18 பாருங்கள். எபேசியர் 6:18 அப்போஸ்தலனாகிய பவுல் ஆலோசனை கொடுக்குறாரு. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும், சபைக்குள்ளே வர எல்லா பரிசுத்தவான்களுக்காகவும் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மளுக்கு ஆலோசனை கொடுக்குறார். ஹல்லேலூயா. சபையின் வளர்ச்சிக்கு முதலாவது காரியம், முதலாவது பங்கு அப்படின்னா ஜெபம். ரெண்டாவது, சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சபை கூடி வருதலை விட்டுவிட்டால் அப்புறம் எப்படி சபையில் ஸ்ட்ரென்த் இருக்கும்? ஏதோ ஒரு வாரம், ஏதோ மாதத்தில் ஒரு வாரம், இல்லை கிறிஸ்மஸுக்கு தான் வருவாங்க, நியூ இயருக்கு தான் வருவாங்க அப்படின்னு இருந்தால் சபை வளர்ச்சி வெளியில் தெரியாது. ஸோ சபை வளர்ச்சி எப்படி வெளியில் தெரியும்? ரெகுலராக ஆத்துமாக்கள் வரணும். ஹல்லேலூயா. ரெகுலராக வந்துட்டாங்க அப்படின்னா அதுதான் அந்த சபையோட வெற்றி. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சபை கூடி வரதில் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. எப்போல்லாம் ஒரு ப்ரேயர் மீட்டிங் நடக்குதோ அப்போல்லாம் என்ன பண்ணணும்? சபை கூடிடணும். ஹல்லேலூயா. ஆத்துமாக்கள் வந்துடணும். எபிரேயர் 10:25 எல்லாருக்கும் தெரியும். சபை கூடி வரதில் விட்டுவிடாதிருங்கள் அப்படி சொல்லி எபிரேயர் நிருபக்காரர் நம்மளுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். 10:25 சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஸோ யார் வரலையோ அவங்கள ஃபோன் பண்ணி விசாரிக்கிறது, அவங்கள போய் பார்க்கறது, முடிஞ்சால் போய் பார்க்கறது, இதெல்லாம் என்ன பண்ணணும்? நம்ம செய்யணும். பாஸ்டர் மட்டும் இல்லை, விசுவாசிகளும் என்ன பண்ண செய்யணும். இப்போ எங்கள் அப்பா சர்ச்சிலலாம் அதை நான் நேரில் பார்த்துருக்குறேன். அப்பா சர்ச்சில் யாராச்சும் ஒரு விசுவாசி வரல அப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்டு யாராச்சும் சர்ச்சில் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? ஃபோன் பண்ணி விசாரிப்பாங்க. அப்பா வந்தவங்கள்ட்ட உங்கள் ஃப்ரெண்டு தானே வரல அப்படின்னு சொல்லி அப்பா இவங்கள்ட்ட கேட்பாங்க. அப்போ விசாரித்தேன் பாஸ்டர், அப்போ இந்த விஷயத்துக்காக வரலையா அப்படி சொல்லிடுவாங்க. ஸோ அப்போ பாருங்கள், விசுவாசிகளாம் அவங்க எல்லாம் நல்லா ஐக்கியமாக இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரிக்கிறவங்களாக ஐக்கியத்தில் இருக்கிறதுனால நம்ம வந்தவங்கள்ட்ட வராதவங்களை கேட்டாலே தெரிஞ்சிருது என்ன காரணத்துக்காக அவங்க வரல அப்படின்னு. அவங்க ஃபோன் பண்ணி விசாரித்து வச்சுருக்காங்க. அப்பா கேட்கும்போது அவங்க அதை சொல்லிடுறாங்க. ஸோ அப்போ சபை கூடி வரதில் என்ன பண்ணக்கூடாது? விட்டுவிடக்கூடாது. விட்டு விடுறவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அவங்கள எப்படியாவது சந்தித்து அவங்களுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லி, நாளானது அப்படி தான் இங்கே சொல்லப்பட்டிருக்குல்ல, நாளானது சமீபித்து வரைக்கும் எவ்வளவோ பார்க்குறோம், அவ்வளவாய் நீங்கள் என்ன பண்ணணும்? புத்தி சொல்லணும். புத்தி சொல்லணும். ஏன் சர்ச்சுக்கு வரல அப்படின்னு. சில பேர் தவறான உபதேசங்களுக்குள்ளே போயிடலாம். இல்லை வேறு சர்ச்சுக்கு போகலாம். வேறு சர்ச்சு நல்ல உபதேசம் உள்ள சர்ச்சுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, எங்கேயாவது ஒரு சர்ச்சுக்கு போனால் நல்லது தான். ஆன்லைனில் உட்காந்து பார்க்குறது, தவறான உபதேசங்களை பின்பற்றுகிறது எப்படிலாம் இருந்தால் அவங்களுக்கு எப்படியாவது நம்ம புத்தி சொல்லி அவங்கள திருத்துவதற்கு நம்ம முயற்சிகளை எடுக்கணும். ஹல்லேலூயா ஸ்தோத்திர. கர்த்தர் நல்லவர். அப்போ நம்ம முதல் நாள், இது வாரத்தின் முதல் நாள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் முதலானது ஆண்டவருக்கு தான். ஸோ அப்போ வாரத்தின் முதல் நாள் நம்ம ஆண்டவருக்கு என்ன பண்ணணும்? கொடுக்கணும். இந்த வாரத்தின் முதல் நாளில் இந்த முதல் மணித்துளிகளில் ஆண்டவரோடு கூட, தேவ ஜனங்களோடு கூட இந்த ஐக்கியத்தில் ஆண்டவரை ஆராதிக்கிறது, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்குறது, இதுக்கு நம்ம கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனைக்கு வரும்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு வரணும். அன்றைக்கி எல்லா குடும்பங்களையும் நம்ம பார்ப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். அவங்க எல்லாத்துக்கும் கை கொடுக்கணும், விசாரிக்கணும், அப்புறம் நல்ல ஒரு ஐக்கியப்படணும். அப்புறம்
இன்னும் நல்ல எதிர்பார்ப்பு அப்படின்னா, ஆண்டவர் வந்து என்ன பேச போகிறார் இன்னைக்கு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு வரணும். அல்லேலூயா. சோதரன், ஆண்டவர் வந்து நம்முடைய வார்த்தை மூலமாக எதை வெளிப்படுத்த போகிறார், என்ன பேச போகிறார், நம்ம இன்னும் வளருவதற்கு ஏதுவாக நிறையா காரியங்களை வெளிப்படுத்துவார், நம்மகிட்ட வந்து பேசுவார். அந்த காரியங்கள் அந்த மாதிரி எதிர்பார்ப்போடு வரணும். ஆண்டவர் இன்னைக்கு என்னோட கூட பேசுவார், ஆண்டவர் என்னோட கூட இடைபடுவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு வரணும். குடும்பமாக வந்து என்ன பண்ணணும், ஆராதனைக்கு வரணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ குடும்பமாக ஆண்டவர் ஆராதனைக்கு வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பாஸ்டருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஆண்டவருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த ஒரு ஆளை வந்து நம்ம வந்து தெரிந்து கொண்டோம், அவர் குடும்பத்தையும் ஆதாயப்படுத்தி குடும்பமாக என்ன பண்ணுறாரு, ஆராதனைக்கு வர்றாரு அப்படி சொன்னால் ஆண்டவரே பார்த்து என்ன பண்ணுவார், ரொம்ப சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த ஆளை ரட்சித்ததுக்கான நோக்கம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படி ஒரு ஆளை வந்து தூக்குனேன், அவர் அந்த குடும்பத்தையே வந்து என்ன பண்ணார், ஆதாயப்படுத்திக்கிட்டாரு அப்படி சொல்லி, எதுக்காக தெரிந்து கொண்டேனோ, எதற்காக அழைத்தேனோ நோக்கத்தை நிறைவேற்றுகிறார் அப்படி சொல்லி ஆண்டவரே ரொம்ப சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திர. கர்த்தர் நல்லவர். அப்போ இது ரொம்ப முக்கியம், சபை கூடி வருதல் ரொம்ப முக்கியம். அப்புறம் உள்ளே வரும்போது பிரசங்கம் வந்து பேசுகிற பொழுது நோட்ஸ் எடுக்கிறது இதெல்லாம் வந்து நம்மளை வந்து அப்டேட்டடாக என்ன பண்ணுவோம், வைத்திருக்கோம். அப்புறம் ஏதாச்சும் ஒரு நாட்களில் நம்ம அந்த நோட்ஸுகளை வந்து எடுத்து பார்க்கும் பொழுது நம்ம வந்து நிறைய ரெமினிசன்ஸ், நிறைய மெமரிஸ், நிறையா காரியங்கள் நினைப்பூட்டுதலாக வரும். இந்த ஆராதனைக்கு இப்போ போனோம், இந்த வார்த்தைகளை இப்படி பேசினாங்க, இப்படி பிரசங்கம் பண்ணாங்க அப்படி சொல்லிட்டு அதெல்லாம் வந்து நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நல்ல ஒரு அற்புதமான நினைவுகள். அது வந்து நம்மளை வந்து ஆவியில் வளர்த்தோம். நிச்சயமாக ஆவியில் வளருவதற்கு அது ரொம்ப ஏதுவாக இருக்கும். அதனால் நோட்ஸ் எடுக்கிறதும் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்புறம் வந்து ஆண்டவர் பேசின வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிக்கிறதும் ரொம்ப முக்கியமானது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டோடைய வார்த்தையை யாக்கோபுன்னு நினைக்கிறேன், யாக்கோபு 1 அதிகாரம் வந்து ஆண்டோடைய வார்த்தையை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, 22 வசனம், யாக்கோபு 1:22, நீங்கள் வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ கேட்ட வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படியணும். இன்றைக்கி வந்து என்ன ஆண்டவர் வந்து உங்களோட கூட பேசுகிறாரு, இந்த திருச்சபை வளர்ச்சிக்கு நம்மளோட பங்கு என்ன அப்படி சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட கூட இடைப்பட்டிருக்கிறார். அந்த பங்கில் முதல் பங்கு ஜெபம் தான். அப்போ ஜெபம் பண்ண சொன்னார், பண்ணிக்கலாம், என்ன நம்ம ஜெபம் பண்ணாமலாம் இருக்கோம், நம்ம எப்போவும் சர்ச்சு வளர அந்த நினைவாக தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, அசால்ட்டாக இருக்கலாம். அந்த வார்த்தையை வந்து கேட்டுட்டோம், ஆண்டவர் வந்து நினைப்பூட்டி இருக்கிறார், சபை வளர்ச்சிக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து நம்மளோட கூட பேசிட்டார் இந்த வாரம். அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அதை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஜெபம் பண்ணணும், சபை கூடி வரதில் விட்டுவிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்போ எப்போல்லாம் சர்ச்சு ப்ரேயர் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் வந்துடணும் அப்படின்னு தீர்மானம் எடுத்துடணும். அல்லேலூயா, சோதரர். கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாகும். ஸோ ஆலயத்துக்கு போகிறது, சரியான நேரத்துக்கு போகிறது எல்லாம் வந்து ஆண்டவரை கனம் பண்ணுகிறதற்கு சமம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறது, அதன்படி செய்கிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு சரியான நேரத்துக்கு போகிறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவரை கனம் பண்ணுகிறார். ஏன்னா ஒரு முதலமைச்சரை பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து என்ன பண்ணால் கரெக்டான நேரத்துக்கு அந்த அப்பாயின்மெண்ட்டு, அந்த எந்த டைமோ அந்த டைமுக்கு முன்னாலே என்ன பண்ணிடுவாங்க, கரெக்டாக போயிடுவாங்க. ஃப்ளைட்டு பிடிக்கிற, ட்ரெயின் பிடிக்கிற, பஸ்ஸு பிடிக்கிற எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இத்தனை மணிக்கு பஸ்ஸு, இத்தனை மணி ட்ரெயின் அப்படின்னா அதுக்கு முன்னாலே போய் வெயிட் பண்ணி நம்ம வந்து அதை கரெக்டாக அந்த பஸ்ஸை பிடிச்சிட்றோம், ட்ரெயினை பிடிச்சிட்றோம். ஸோ அதே மாதிரி ஆண்டவருடைய ஆராதனைக்கு அல்லேலூயா, ஆண்டவர் ஆராதிக்க வரும்போது சரியான நேரத்துக்கு வந்தால் அது ஆண்டவரை கனம் பண்ணுகிறதற்கு சமம். அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் வந்து சொல்கிறார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். ஸோ அப்போ ஆண்டவரை நம்முடைய ஆக்ஷன்ஸ் மூலமாக, நம்முடைய செயல்பாடுகள் மூலமாக, நம்முடைய கிரியைகள் மூலமாக ஆண்டவரை நம்ம கனம் பண்ணும்போது நம்மளை ஆண்டவர் நிச்சயமாக கனம் பண்ணுவார், நம்மளை ஆண்டவர் நிச்சயமாக உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். 1 சாமுவேல் 2:30 ஆண்டவர் இப்படி சொல்கிறார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். 1 சாமுவேல் 2:30. ஸோ 2 காரியத்தை பார்த்துருக்கோம். 3வது ஒரு காரியம் சீக்கிரம் பார்த்து முடிச்சிடலாம். சோதரம், 3வது காரியம் அன்பு காட்டணும். அல்லேலூயா. அன்பு காட்டுகிறவர், சபை வளர்ச்சியில் அன்பு காட்டுகிறது ரொம்ப முக்கியம். ஜெபம் எல்லாமே ரொம்ப முக்கியமானது. ஜெபம் ரொம்ப முக்கியம், சபை கூடி வருதல் ரொம்ப முக்கியம்,
ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். சபைக்கு வந்ததுக்கப்புறம் சபைக்கு உள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து எப்படி இருக்கணும், சபையில் எல்லார் இடத்துலையும் அன்பாக இருக்கணும். யோவான் 13:34 ஆண்டவர் வந்து சொல்கிறார், நீங்கள் ஒருவர் அன்பாக இருங்க. அதுக்கு அடுத்த வசனத்தில், நீங்கள் வந்து ஒருவர் அன்பாக இருந்தால் அதன் மூலமாக நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு 35ஆம் வசனத்தில் சொல்லப்படும். நீங்கள் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அன்பாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஆர்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சமாதானம் அப்படி சொல்லுவாங்க. சமாதானம் சொல்லுங்கள் அப்படின்னா எல்லாம் பக்கத்தில் வந்து எதிரியாக கூட என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. என்ன பண்ணுறது அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, சமாதானம் அப்படின்னு. உன்ட்டெல்லாம் வந்து சமாதானம்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படி. ஆனால் பெந்தேகோஸ்தே சபையில் அப்படி கிடையாது. அல்லேலூயா, சோதரர். எல்லாரும் சமாதானமாக கண்டிப்பாக இருந்தே ஆகணும். எல்லாரும் ஒருவர் அன்பாக இருந்தே ஆகணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கே வந்து பிரிவினை, வாக்குவாதம், பொறாமை, எரிச்சல், கோபம் இதே கிடையாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கே பெந்தேகோஸ்தே சபைனாலே அன்பினால் நிறைந்த சபையாக தான் இருக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்பு இல்லைன்னா அது உண்மையான பெந்தேகோஸ்தே சபையே கிடையாது. ஸோ ஆண்டவருடைய திருச்சபை அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த சபையில் உள்ள விசுவாசிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கணும். போதகர் இடத்துல அன்பாக, போதகர் எல்லாரையும் நேசிக்கிறவராக கண்டிப்பாக இருக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி இல்லைன்னா அது உண்மையான திருச்சபை, ஒரு நல்ல ஆரோக்கியமான திருச்சபை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஒரு ஆரோக்கியமான திருச்சபை, நல்ல ஒரு ஆவிக்குரிய திருச்சபைனா அங்கே எல்லாரும் அன்பாக இருப்பாங்க. அல்லேலூயா, நல்ல ஐக்கியமாக இருப்பாங்க. மத்தேயு 7:12 சொல்லப்பட்ட காரியத்தை நம்ம வந்து நிறைவேற்றணும். என்ன சொல்லப்பட்டிருக்கு, உங்களுக்கு மனுஷர் உங்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறான்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து அவங்களுக்கு செய்யுங்க. நம்ம வந்து நினைப்போம், இவங்க நம்மளுக்கு இப்படி ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும், இவங்க நம்மள்ட்ட இப்போ பார்த்து பேசுனா நல்லாயிருக்கும், இவங்க நம்மளை விசாரித்தா நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு செய்யுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. ஸோ அருமையான, எதை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதை நீங்கள் வந்து என்ன பண்ணிடுங்க, முதலாவது செய்ய ஆரம்பிச்சிருங்க. அப்புறம் எல்லாம் தானாக வந்து அவங்களும் விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் அன்பு பெருக ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. ஸோ மத்தேயு 7:12 ரொம்ப முக்கியமான வசனம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்ய. இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க எல்லாமே இதில் அடங்கிடும். நியாயப்பிரமாண தீர்க்க தரிசனம். ஏன்னா மனுஷரோட எதிர்பார்ப்பை நீங்கள் முதலாவது என்ன பண்ணிடுறீங்க, நீங்கள் இனிஷியேட்டிவ் எடுத்து நீங்கள் நிறைவேற்ற ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் அவங்க வந்து அதை செய்தே ஆகணுன்ற பொசிஷனுக்கு அவங்க வந்துடுவாங்க. ஏன்னா நீங்களே வந்து அதை இனிஷியேட்டிவ் எடுத்து செய்யும் பொழுது அவங்களும் கண்டிப்பாக இதுக்குள்ளே வந்து தான் ஆகணும். நீங்கள் விசாரிக்கும் போது அவங்க வந்து சும்மாவா நிற்க முடியும், அவங்களும் விசாரித்து தான் ஆகணும். ஹலோ, எப்படி இருக்கிறீங்க, பிரைஸ் லார்ட் அப்படின்னா அப்படின்ட்டா போக முடியும். அவங்களும் கண்டிப்பாக நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, கண்டிப்பாக விசாரிச்சாங்க. நியாயப்பிரமாண தீர்க்கதரிசனம் எல்லாம் முடிஞ்சு வச்சு. அல்லேலூயா. ஸோ அன்பே பிரதானம். அல்லேலூயா. ஸோ அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் போன வாரம் சொன்னல அன்பு குறித்து, மதர்ஸ் லவ் குறித்து நம்ம வந்து பார்த்தோம். அன்பு ரொம்ப முக்கியமானது. வரங்கள் எல்லாம் இருக்கலாம், எல்லா தீர்க்க தரிசனம் வரைக்கலாம், பயங்கரமாக ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம், எல்லா வரமும் இருக்கலாம், எல்லாம் அந்நிய பாஷை பேசுகிறது, வியாக்கியானம் கொடுக்கறது, எல்லாம் கட்டி எழுப்புகிறது எல்லாமே இருக்கலாம். அன்பு இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. வரங்கள் எல்லாம் வந்து வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறார். அன்போடு தான் எல்லாமே செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறோம் பார்க்குறோம். அல்லேலூயா, சோதரம். ஸோ அன்பு ஒவ்வொரு திருச்சபையோட வளர்ச்சிக்கு ரொம்ப உதவும். புதுசாக வர்றவங்களை விசாரிக்கிறது, எந்த ஊர்லேருந்து வர்றீங்க, என்ன பண்ணுறீங்க, அப்படியா, தொடர்ந்து வாங்க அப்படி சொல்லி அவங்கள பார்த்துட்டு, புதுசாக வந்திருக்கிறீங்களே அப்படி சொல்லி பார்த்து விசாரித்து, முடிஞ்சால் ஒரு ஃபோன் நம்பர் கூட வாங்கி வச்சுட்டு இடையில ஒரு தடவை அவங்கள்ட்ட பேசி, நல்லா இருக்கீங்களா, எல்லாம் நல்லா போயிட்டுருக்கா, சர்ச்சுக்கு வந்துருங்க அடுத்த வாரமோ அப்படி சொல்லி இப்படி பண்ணால் சபை வளராமல் என்ன பண்ணும், கண்டிப்பாக வளரும். அல்லேலூயா, சோதரம். ஸோ அன்பு எவ்வளோ தூரம் சபை வளர்ச்சிக்கு காரணமாக இருக்க பாருங்கள். ஸோ நம்ம வந்து வார்த்தையினால் மாத்திரமல்ல கிரியையினாலையும் அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா, சோதரம். ஸோ வார்த்தையினால் நான் உங்களை நேசிக்கிறேன், உங்களில் ரொம்ப அன்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது மாத்திரமல்ல, அதை கிரியையிலையும் வந்து என்ன பண்ணணும், காண்பிக்கணும். நான் உன்னை நேசிக்கிறேன்னு தெரியாதா, பேசுனாதான் தெரியுமா அப்படின்னு. அதை வந்து கிரியையில் காமிக்கிறது வந்து என்னென்னா கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது அது கிடையாது. நீங்கள் வந்து அவங்கள்ட்ட அக்கறையாக பேசுகிறீங்கல்ல, அதுதான் கிரியைகளை அது வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. அன்பை வந்து கிரியையில் வெளிப்படுத்துறதுன்னா என்ன, தெரியாதா, இப்போ வந்து அங்கிள் இருக்காங்க,
எல்லாரையும் நேசிக்கிறேன்னு எனக்கு தெரியாதாப்பா அப்படின்ட்டு உட்காந்துருந்தாங்க. ஆராதனை முடிஞ்சு யாருக்கும் ஒரு ப்ரைஸ்லாம் சொல்ல ஒன்றும் சொல்ல வேட்டா, எல்லாரையும் நான் நேசிக்கிறேன் அதெல்லாம் என்ன அப்படின்னு உள்ள மனசுக்குள்ளே இருக்குது. எல்லா நேசம் பாசம் அன்பு எல்லாம் உள்ளே இருக்குது. ஆனால் வெளியில் ஒரு ஆளு கூட நம்ம ப்ரைஸ்லாம் சொல்லன்னு வைங்களேன், கிரியையில் அன்பு வெளிப்படலை. கிரியையிலையும் அன்பு வெளிப்படணும். ஹல்லேலூயா. எல்லாரையும் நம்ம வந்து நேசிக்கிறோம் அப்படிங்கிறப்போ அவங்கள விசாரிக்கவும் செய்யணும். ஹல்லேலூயா. அவங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லணும், விசாரிக்கணும், எல்லாமே நம்ம செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. சகோதர கர்த்தர் நல்லவர். நம்ம வார்த்தையினால் மாத்திரமல்ல கிரியையினால் அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்கணும். பார்க்குறவங்களை உற்சாகப்படுத்துகிறது, அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவை அறிந்து நம்ம வந்து செயல்படுகிறது. இயன்றவரை நம்மளால் பொருள் உதவியோ இல்லை பண உதவியோ ஏதோ ஒன்று நம்மளால் கொடுக்க முடிந்த காரியங்களை கொடுத்தோ என்ன பண்ணலாம், நம்ம வந்து உதவி செய்யலாம். இதன் மூலமாக அன்பை நம்ம வந்து என்ன பண்ணலாம், வெளிப்படுத்துகிறவர்களாக நம்ம வந்து இருக்கணும். அப்புறம் வந்து இன்னொரு விதத்தில் அன்பை வந்து வெளிப்படுத்துகிற வந்து என்னென்னா, ஒருவர் குறைய ஒருத்தருக்கு மன்னிக்கணும். ஹல்லேலூயா. அதுவும் வந்து அன்பை வெளிப்படுத்துவதற்கு சமம். ஒருத்தர் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை மனசுலேயே வச்சிருக்கிறது, அதை மன்னிக்காமே இருக்கிறது வந்து உண்மையான அன்பே கிடையாது. இப்போ கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது ஒரு சண்டை வருது, பிரச்சனை வருது அப்படின்னா மாத கணக்கில் வார கணக்கில் பேசாமே இருந்தால் வந்து எப்படி, கண்டிப்பாக உடனே என்ன பண்ணணும், மன்னிச்சிடணும். ஏதோ ஒரு நாள், ஏதோ 1 மணி நேரம் இருக்கலாம், இல்லை ஒரு நாள் இருக்கலாம். அதுக்கு மேலெலாம் அது வசனம் சொல்லுதில்ல, சூரியன் அஸ்தமிக்கு முன்னே உங்களுடைய கோபம் தனியே கிடவுது அப்படி சொல்லப்படுது. ஹல்லேலூயா. சூரியன் வந்து மறைகிறதுக்குள்ளே, காலையில் சண்டை போட்டிங்க அப்படின்னா சூரியன் மறைகிறதுக்குள்ளே என்ன பண்ணிடணும், கோபம் தணிஞ்சிடணும். சூரியன் மறைஞ்சதுக்கப்புறமும் அதே கோபத்தோடே இருக்கிறது. நைட்டு ஃபுல்லாக கோபத்திலே கோபத்திலே படுத்து தூங்குறது. காலையில் எழுந்திரிச்சாலும் மூஞ்சம் உருன்னு இன்னும் கோபத்திலேயாங்க இருக்கேன் அப்படின்னு வந்து அப்படி காமிச்சிக்கிறது. அதெல்லாம் வந்து உண்மையான அன்பு இல்லை. உண்மையான அன்பு உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் மன்னிப்பாங்க, ஒருவருடைய குறைய வந்து என்ன பண்ணுவாங்க, மன்னிப்பாங்க, தவறுகளை மன்னிக்கிறவர்களாக இருப்பாங்க. சபையிலையும் நம்ம அப்படி தான் இருக்கணும். ஹல்லேலூயா. சகோதரன் தப்பு செஞ்சிட்டான், தப்பு பண்ணுறான் அப்படி இப்படின்ட்டு என்ன பண்ணக்கூடாது, வெளியில் போய் சொல்லி வதந்திகளை பரப்பி நம்ம அப்படி இருந்தால் சபை அன்பினால் கட்டப்படலைன்னு அர்த்தம். அன்பினால் கட்டப்படணும், அதை கிரியைகளை வெளிப்படுத்தவும் செய்யணும். ஹல்லேலூயா. நம்மளை வந்து மற்றவர்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கூடாது. நம்ம வந்து மற்றவர்களை நம்மளும் மேன்மையானவர்களாக எண்ணணும் அப்படி சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ல பிலிப்பியர் 2:3 அதை நம்ம வந்து வாசிக்கிறோம். அப்படி நம்ம வந்து நினச்சோம் அப்படின்னா நம்முடைய அன்பு வந்து நிச்சயமாக உண்மையாக இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம வந்து மற்றவர்களை நம்மளும் மேன்மையானவர்களாக நம்ம வந்து நினைக்கிறோம். நல்ல பையன், நல்லவன், உயர்ந்தவன், பண்புள்ளவன் அப்படி சொல்லி நம்மளை விட அவங்கள வந்து உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து பார்க்கும்போது அவங்கள கண்டிப்பாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நேசிப்போம். ஹல்லேலூயா. சகோதர பிலிப்பியர் 2:3 அது சொல்கிறார். அன்பு ஒருவர் அன்பாக இருங்க அப்படின்னு புதிய ஏற்பாட்டில் 16 தடவை வருது. 16 டைம்ஸ் இப்படி லவ் ஈச் அதர் அப்படின்னு சொல்லி 16 தடவை புதிய ஏற்பாட்டில் வருது. அப்போ அந்த வார்த்தையை ஆண்டவர் எவ்வளோ விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த கிரியையை ஆண்டவர் எவ்வளோ விரும்புகிறார். ஒருவர் நீங்கள் அன்பாக இருக்கணும் அப்படிங்கிறத எவ்வளோ தூரம் விரும்புனா 16 தடவை ஒருவர் அன்பாருங்க, ஒருவர் அன்பாருங்க 16 தடவை ஆண்டவர் சொல்ல. ஒரு காரியத்தை 2வது தடவை சொன்னாலே அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோன்னு அர்த்தம். 16 தடவை சொன்னால் உனக்குன்னா 1000 தடவை சொல்லுவாங்க, 1008 தடவை சொல்லணும் உனக்கு அப்படி சொல்லுவாங்க. ஸோ 16 தடவை ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவர் அன்பாக இருங்கள் அப்படி சொல்லி ஒருவர் அன்பாக இருப்போம், சபை வளர காரணமாக இருப்போம். மிச்ச காரியங்களை அடுத்த வாரம் பார்ப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜெபம் இல்லாமல் டைம் ஆகிடுச்சு. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர்.